ஜஸ்பிரிட் பும்ரா எதனால் கேப்டன்சியை வேணான்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறத வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. ஸ்கை ஸ்போர்ட்ஸில் நம்மளுடைய தினேஷ் கார்த்திக் அவர்கள் பேசின அந்த ஒரு இன்டர்வியூ தான் வந்து நம்மளோட ஜஸ்பிரிட் பும்ராவோடது இப்போ வெளியே வந்திருக்குது. ஸோ அதில் ஜஸ்பிரிட் பும்ரா என்னென்ன விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காரு முக்கியமானதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறா ஜஸ்பிரிட் பும்ரா அப்படின்னா, கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த வீடியோவில் ஒரு 17-18 நிமிஷம் பேசியிருக்காங்க. பட் அதில் இந்த கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் பேசினதில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அவருடைய ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இப்போ கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ மேட்சஸ் விளாடணும், எப்படி விளாடணும், இன்னிங்ஸில் எந்த இடத்துல பவுலிங் போடணும், எவ்வளோ லாங் ஸ்பெல் போடணும், இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க, எப்படி உங்களுடைய பாடி மேனேஜ்மெண்ட் இந்த இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தினேஷ் கார்த்திக் அவர்கள். அதுக்கான பதில்களை அவர் கொடுக்குறாரு. எந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலராக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்னென்ன விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன்றது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இதோடைய தொடர் கேள்வியாக நெக்ஸ்ட் கேட்கப்படுது அவர்கிட்ட. என்ன அப்படின்னா வந்துட்டு, மிஸ்டர் ஜஸ்பிரிட் பும்ரா அவர்களே, உங்ககிட்ட கேப்டன்சி கொடுக்கப்படாததை பற்றி நிறைய பேர் வெளியே பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன உட்பட பல பேர் வந்துட்டு ஜஸ்பிரிட் பும்ராவை தான் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும் இந்த சமயத்தில். இப்போது ரோஹித் சர்மா வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் பிளேயர் டீமில் இருக்கிறார். இவர் வந்து இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் கேப்டன்சியை வந்து பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒரு மேட்சை நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். இப்படின்ற பல ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி நாங்கள் அந்த முடிவுக்கு வந்தோம் நிறைய பேர் இந்தியாவில். பட் ஆனால் இந்த கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபேன்ஸ் இதெல்லாம் தாண்டி பிசிசிஐ எடுக்கிற டெசிஷன் எடுக்கும்போது அதில் உங்களுடைய பேர் வராது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு பும்ரா சொல்கிறாரு, இதில் ஃபேன்சியானது எதுவுமே கிடையாது, நீங்கள் ஹெட்லைன்ஸில் போடுற அளவுக்கு இதில் எதுவுமே நடக்கலை, கான்ட்ரவர்சியாக எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப பெரிய விஷயம்னா இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து ஐபிஎல் டைம்லேயே என்னுடைய இந்த முடிவை பற்றி பிசிசிஐ கிட்ட அறிவிச்சிட்டேன் அப்படின்னு பும்ரா ஃபஸ்ட்டு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஐபிஎல் ஆரம்ப டைமில் அப்போவே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்மளுடைய இந்திய கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சியில் என்னை பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க, அந்த லிஸ்ட்லேருந்து என் பேர் எடுத்து ஓரமாக வச்சுருங்கிறத நான் பிசிசிஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்து என்னுடைய சர்ஜன் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், நிறைய லாங் டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணிட்டேன், என்னுடைய பேக்கை மெயினாக பார்க்குற டாக்டர்கிட்ட நான் பேசிட்டேன், எல்லார்ட்டையுமே பேசினதுக்கப்புறம் எனக்கு தெரிய வருது என்னென்னா, தொடர்ந்து ஒரு 5 மேட்ச் சீரீஸ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் 5 மேட்சையும் அப்படியே விளையாடணும், 2 இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணணுங்கிறதெல்லாம் நடக்காத விஷயங்கிறத என் சர்ஜன் சொன்னது மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது என்னோட டெசிஷன் இதுதான் இருக்க போகுது. ஸோ நான் வந்து ஒரு 3 மேட்ச் விளாடுறேன் அப்படின்னா 4வது மேட்ச் மேபி கன்சிடரிங் த சிச்சுவேஷன் நல்லா இருந்தால் நான் விளாட வாய்ப்பு இருக்குன்றது தான் அவர் சொன்னது மூலம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் பிசிசிஐ கிட்ட சொன்னேன், ஒரு 5 மேட்ச் சீரீஸ் போகிறோம், இந்த டீமுக்கு வந்து நியாயமாக இருக்காது நான் பண்ணுறது, 3 மேட்ச் ஒரு கேப்டன், 2 மேட்ச் ஒரு கேப்டன் இருக்க முடியாதுன்னு அவர் சொன்னார். ஸோ அது மூலமாக புரியுறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்தது ஒரு 4 மேட்ச் விளாடுவார், ஒரு மேட்ச் விளாட மாட்டாருன்ற செய்தி இதுக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. பட் இப்போ இவர் சொன்னது மூலமாக 3 மேட்ச் 2 மேட்ச்னு அவரே சொல்லும்போது அவர் ஒரு 4th மேட்ச் விளாடுறதுங்கிறது மேபி அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்லாம் பொறுத்து வேணால் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க தான் எப்படியும் ஒரு இன்னிங்ஸ் பேட்டிங்கே பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ஆனால் வந்துட்டு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 இன்னிங்ஸும் விளாடுற மாதிரிலாம் அமையும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இது எப்படி இருக்க போகுது, இவருக்கு 4th மேட்ச் வரைக்கும் இவரால் எக்ஸ்டெண்ட் பண்ணி விளாட முடியுமான்றதே ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இவர் சொல்கிறத வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதை நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, பும்ரா சொன்னது வந்து ரொம்ப நியாயமான விஷயங்க. 5 மேட்ச் கேப்டன் பண்ண முடியாத ஒருத்தர் எப்படிங்க வந்துட்டு 3 மேட்ச் கேப்டனாக மெயின் கேப்டனாக அறிவிச்சுட்டு 2 மேட்ச்க்கு ஒரு சப்பாக வேறு ஒருத்தர் வைஸ் கேப்டனை மட்டும் இந்த 2 மேட்ச் பார்த்துக்கப்பான்னு எப்படி வர்றது இப்படின்னு இவர் சொல்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் 2வது விதமாக நம்ம யோசிக்கணும், எத்தனை டெஸ்ட் சீரீஸ் ஒரு வருஷத்தில் இந்தியா 5 மேட்ச் விளாட போகுது, இதை நம்ம யோசிக்கணும். இப்போ பாதி டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூர்லையுமே நம்ம இந்த ஒரு நாட்டுக்கு போகிறோம், அந்த ஒரு நாட்டுக்கு போகிறோம், எங்கே வேணால் நீங்கள் போங்க, 2 மேட்ச் 3 மேட்ச் இதுதான் டெஸ்ட். இந்த 4-5 நடக்கிறது 2 ஊரில் தான். ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று ஆஸ்திரேலியா. நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவே போனாலும் கூட 4-5 தான் இந்தியா விளாட்றதே கிடையாது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அதுவும் 5 வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் ஜஸ்பிரிட் பும்ராவை நீங்கள் இந்த ஒரு காரணத்தை வச்சு அவர் சொன்னதை பிசிசிஐ அக்செப்ட் பண்ணியிருக்குமா அப்படின்றது ஒரு இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தம் வருஷம் முழுக்க எல்லா மேட்ச்சுக்கும் எல்லா சீரீஸ்க்கும் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்டனாக இருக்க போகிறீங்க. வெறும் இந்த இங்கிலாந்துக்கு மட்டும்தான் ஒரு 3 மேட்ச் கேப்டன் பண்ணிட்டு 2 மேட்ச் வேறு யாராவது விட போகிறீங்க. ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும்தான் ஒரு 3 மேட்ச் கேப்டன் பண்ணிட்டு 4வது மேட்ச்சுக்கு வேறு ஒருத்தர் விட போகிறீங்கும் போது இது பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம். பட் இதை பிசிசிஐயும் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அஃப்கோர்ஸ் சுப்மன் கில்லோட முன்னாடி போகலான்ற ஒரு முடிவுக்கு இது வந்து ஒரு உதவியாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. சரி நைட் நம்ம எப்படி முடிவு பண்ணிட்டோம் சுப்மன் கில் தான், அதுக்கேற்ற மாதிரி இந்த பையனை வேணான்ட்டான் அப்படின்னு சொல்லி எம்ஆர்எஃப் பக்கம் சாஞ்சிட்டாங்க நம்மளுடைய பிசிசிஐன்றதான் நான் இதுலேருந்து புரிஞ்சுக்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜஸ்பிரிட் பும்ராவுடைய இந்த டெசிஷன் அவர் போய் கிளியர் கட்டாக சொன்னது பிசிசிஐன்றது எவ்வளோ நியாயமான நேர்மையான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட
இது நம்ம டீமுங்க கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த சிச்சுவேஷனில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு 3 டெஸ்ட் பிக்ஸ் அந்த அப்படியே வெளியே போகிற நேரத்தில் ஒரு புது கேப்டனை சுண்டி விட்டால் ரத்தம் வரும் வரல அந்த வடிவேல், அந்த மாதிரி சுப்மன் கில் போன்ற ஒரு 25 வயது சிறு ஒரு ஒரு இளம் வீரரை நம்ம இந்த இடத்துல இறக்கி விட்டு 5 மேட்ச் நீ கேப்டன் பண்ணு தம்பி அப்படின்னு கோதாவில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறது எவ்வளோ சரியான ஒரு விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் இருந்திருந்தா பரவாயில்லையா இருந்திருக்குமா? ஒரு கேஎல் ராகுல், ஒரு ஜஸ்பிரிட் பும்ரா, இது போன்ற வீரர்கள், ரவீந்திர ஜடேஜா, ஹூவர் அந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர்கிட்ட இந்த மாதிரி இடத்துல கொடுத்துருந்தா இங்கிலாண்டில் போய் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் பாலம். ஓகே பாய்.